கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளில் கூட நமக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். நான் உன்னை காப்பாற்றுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார் அப்படின்னா, நமக்கு என்ன சோதனை காலம் வந்தாலும் சரி, கர்த்தர் அதிலிருந்து ஒரு விடுதலை அவர் கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார். நமக்கு வரப்போகிற சோதனைகளை அவர் முன்னே அறிந்திருக்கிற பரிசுத்த ஞானமுள்ள தேவன் அவர். நம்ம அந்த சோதனையில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நமக்கு கிருபை அவர் வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக செல்கிறதுனால நம்ம எந்த காரியத்திலும் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா, பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மை சோதனைகளில் இல்லாத உலகத்தில் நம்மளை கொண்டு போவார் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக ஆண்டவர் சொன்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரு. நீ தண்ணீரை கடந்தாலும் அக்னியில் நடந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், உன்னை பாதுகாப்பேன். நம்ம மூழ்கடிக்க பார்க்குற உலக பிரகாரமான பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், இல்லை மனவேதனைகள் எது வந்தாலும் சரி, அது நம்ம தலைக்கு மேலே புரண்டு நம்மளை அழிக்கணும் அப்படின்னு வந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு அரணாக இருக்கிறார். சத்ரு என்ன விதமான சோதனைகளை கொண்டு வந்தாலும், உபத்திரவங்களை கொண்டு வந்தாலும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த எரியிற அந்த அக்னி சூளையில் போடப்பட்ட போது கூட பரிசுத்த தேவன் அவர்களோடு கூட இருந்தது போல, நான் உன்னை காக்க உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். உலகமே பசியினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் போர்களினாலும் தத்தளித்து கொண்டு இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷ பாதுகாப்பை கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும், உலக பிரகாரமாக எந்த ஒரு அழிவும் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களே அது தொட முடியாது. கர்த்தர் தம்முடைய சிறகுகளினாலே மூடுறதுனால என்ன விதமான தீய காரியங்களோ, கடைசி கால வாதைகளோ, குடும்பத்தையும் எதையும் தொட முடியாதபடிக்கு கர்த்தர் வேலியடைத்து பாதுகாக்கிறார். ஒரு டிவைன் ஷீல்டு ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் சத்ருவானவை விசுவாசிகளுக்கு விரோதமாக என்ன தந்திரங்கள், உபாயங்களை, சட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், என்ன ஆயுதங்களை உனக்கு விரோதமாக உருவாக்கினாலும் அது வாய்க்காதே போகும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன உங்களுக்கு விரோதமாக அவதூறுகளும் எதிர்ப்புகளும் வந்தாலும் சரி, அது காணாமல் போயிடும் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் முடிவு பிறந்த சகல நாட்கள் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர் நம்மை விட்டு விலகிற தேவன் அல்ல. இந்த என்ன காலத்தில் சரி, இறுதி நொடி வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சகல நாள் அப்படிங்கிறது இன்பமான நாட்களை மாத்திரம் அல்ல, சவாலான நாள், சோதனையான நாள், கண்ணீரின் நாள், எல்லா காலங்களையும் அவருடைய பிரசன்னம் மாறாமல் நம்மோடு கூட இருந்து இந்த உபத்திரவத்தில் இருந்து கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் படி வரப்போகிற சோதனை காலம் உலகத்தை அழிக்க வரட்டும். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு ஆசீர்வாதமான காலம். ஏன் அப்படின்னா, உலகம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை காணும்பொழுது நாம் கர்த்தருடைய விசேஷ கரத்தின் பாதுகாப்பையும் அவருடைய அதிசயமான வழிநடத்துதலையும் நம்ம காண்போம். நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் பயமில்லாமல் அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய வசனத்தில் நம்ம கீழ்ப்படிந்து அவர் வழியில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், தேவைகளை சந்திப்பார். ஆமென்.